வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பது புகாரியில 1490, 3003, 2623 ஆகிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளை இந்த விருந்துகளுக்கு போகும் பொழுது, அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள்ல பேணிக் கொள்ளணுங்கிறது உலகம் கவனிக்காத, உலகம் கண்டுகொள்ளாத, இது ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ளாத விஷயமாக இருக்கிறது. இது மாதிரியான ஒரு நாகரிகத்தையும் இஸ்லாம் உலகத்துக்கு கற்றுத் தருகிறது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், தனித்து விளங்குற எல்லாத்தையும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப தனித்து விளங்குவதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, எல்லா மனிதர்களுமே அவங்களுடைய சாதி, அவங்களுடைய இனம், அவங்களுடைய மதம் என்கிற அடிப்படையில தான் நியாயம் வழங்குறதே, கொடுக்கல் வாங்கலை எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில என்ன சமத்துவம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி, என்ன நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு மேடைக்கு சொல்லிக்கிறவானே தவிர, மற்ற விஷயங்கள் வரும்போது, பெரிய பெரிய உதவிகள் செய்யணும் வரும்பொழுது அவன் எதை கவனிப்பான்? நம்ம ஆளு, நம்ம இனம், நம்ம சாதி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, ஊடுருவி இருக்கிறத பாக்குறோம். ஒரு கடை வச்சிருக்கான்னு வைங்களேன், கடையில் வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு, எல்லாம் ஜமான்னு சொல்லிக்கிறோம். அவன் ஜாதி ஆளையா தான் சேர்ப்பான். வெளியில நாங்க எல்லாம் ஜமம், நாங்க எல்லாரும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். டிவில எல்லாம் விளம்பரம் கொடுப்பான், ரம்ஜானுக்கு எங்கள்கிட்ட துணி வாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா என்ன செய்ய மாட்டான், ஒரு ஆளை கூட சேர்க்க மாட்டான். இப்படியானவர்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், அவன் மதத்தை சொல்லி நீங்க எந்த மதத்துக்காரன்ட்ட வாங்க, எங்க மதத்துக்காரங்கிட்ட தான் கொள்முதல் பண்ணுவோம், எங்க சாதிக்காரன்ட்ட தான் பண்ணுவோம், அந்த சாதித்தை போய் வாங்காத, இந்த மதத்தில் போய் வாங்காத என்று சொல்லி இந்த மதத்தின் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. எதுல வேறுபாடு உண்டு அதுல வச்சுக்கிறேன். எதுல வேறுபாடு? வணக்கத்துல வேறுபாடு. அவன் வணக்கத்தை அவன் செய்யறான், உன் வணக்கத்தை நீ செஞ்சுட்டு போ. கொள்கையில வேறுபாடு. அவன் கொள்கை அவன் கடைப்பிடிப்பான், உன் கொள்கை அவன் கொள்கை போய் நீ செய்யின்னு சொல்லக்கூடாது. அவன் கொள்கை அவன் செய்வான், உன் கொள்கை நீ செஞ்சுட்டு போ. அது மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்ல வேறுபாடு. ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு மத்தியில ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் எல்லாம் விட சொல்லி நம்ம இஸ்லாம் சொல்லல. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த வேறுபாடு இருக்கிற காரணத்தினால் அவன் மனிதன் என்ற முறையில அவனுக்கு செய்யற உதவிகளை, அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, அவனுக்கு வழங்க வேண்டிய நியாயங்களை நம்ம புறக்கணிக்கலாமா? கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுக்கு யாரும் சொல்லல. மற்றவங்க சொல்லி இருப்பாங்க, நடைமுறைப்படுத்தினது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இது ரொம்ப கடுமையான ஒரு போக்கை மேற்கொள்றாங்க. ஆனா நமக்கு தான் நம்ம கெட்டவரா இருக்கு. உலகத்துல என்ன பேரு, முஸ்லீம் தான் அப்படி அவங்க அப்படி தனியா நிப்பானுவோம். தனியா எதுல நிப்போம்? கொள்கையில நிப்போம், கோட்பாடுல நிப்போம், வணக்க வழிபாடுகளை நிப்போம், கொடுக்கிறது உதவி செய்யறதும் அப்படி நிப்போம். அப்படி நிக்க சொன்ன மார்க்கம் சொல்லல. தொழுகண்டா உங்க வணக்கம் நமக்கு சரியா வராது, நீங்க எல்லாத்தையும் வணங்க, நாங்க எல்லாத்தையும் வணங்க முடியாது, நாங்க ஒரு இறைவனை தான் வணங்க முடியும், நீங்க மூடல ஜோசியம் பார்ப்பீங்க, நாங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தனியாக நிற்போம். தனிதான் முஸ்லீம் தனியா தான் இருப்பான். எதுல தனியா இருப்பான்? அவன் மார்க்கத்துல, அவன் கொள்கையில, சடங்குல, சம்பிரதாயங்கள்ல, அனுஷ்டானங்கள்ல தனித்து விளங்குவான். மனிதன்கிற முறையில செய்யற உதவிகளையும் தனிச்சு வழங்குவானா? வழங்கக்கூடாது. இஸ்லாம் எப்படி போதிக்கிறது? முதல்ல குர்ஆன் இதை பத்தி அடிப்படையா என்ன பேசிக் போடுது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க என்னென்ன கட்டத்துல எல்லாம் பிற மதத்து மக்களோட ஒரு மத நல்லிணக்கத்தை அற்புதமா கடைபிடிச்சிருக்கிறாங்க, எதுல எல்லாம் கடைபிடிக்கணும்னு வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதை விவரமாக ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், 5வது சூராவுல 2வது வசனத்துல சொல்கிறான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, ஒரு ஆளுக்கு மேல உங்களுக்கு வெறுப்பு வரும், ஒரு கூட்டத்தார் மீது வெறுப்பு வரும். எதுக்காக ஏற்பட்ட வெறுப்பு? அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது காபா, காபாங்கிற ஆலயத்தை விட்டு உங்களை தடுத்தார்களே, அந்த தடுத்த காரணத்தினால் ஏற்பட்ட வெறுப்பு. அன் தஅதது, வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிடக்கூடாது. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் இவங்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுத்து விட்டாங்க. யார? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் முஸ்லிம்களையும் அந்த காபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று தடுத்துட்டாங்க. வரவே விடல. ஒளிந்து கொண்டு வீட்டில் போய் தொழுகிற அளவுக்கெல்லாம் நெருக்கடியை உண்டாக்குனாங்க. அது அவங்க கட்டின ஆலயம், பாரம்பரியமா அவங்களுக்கு உரிமையாக இருந்த ஒரு ஆலயம். காபாங்கிற ஆலயம் இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாருக்கு உரிமை இருந்துச்சு, சஹாபாக்களுடைய தகப்பனார் பாட்டனார்மார்களுக்கு உரிமை இருந்துச்சு. அவங்க பாரம்பரியமாக அவர்களுக்கும் உரிமையாக இருந்த ஒரு ஆலயத்தில் என்ன பண்ணிட்டாங்க? உங்களை உள்ள விட மாட்டோம் என்று தடுத்து விட்டார்கள்.
இந்த தடுத்தல் ஆழமா பதிஞ்சிருக்குமா இல்லையா, வெறுப்பு இருக்குமா இல்லையா, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களை காபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்களே, அதனால ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கிறத, அதனால ஒரு பகைமை உங்க உள்ளத்துல இருக்கிறத, அந்த பகைமை அன்சாத்தது வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டி விடக்கூடாது. அப்படி செஞ்ச காரணத்தினால அவனுக்கு வழங்குற நியாயத்தை நான் வழங்க மாட்டேன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய மாட்டேன் என்று உங்களை தூண்டி விடக்கூடாது. எப்படி நீங்க நடந்து கொள்ளணும், நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். வலாத் ஆவணும் அல்லது இஸ்மி உள்ளதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீர்கள் என்று 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒருத்தர் நமக்கு அநியாயம் செஞ்சா கூட அவர் ஒரு நல்ல காரியத்துக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன செய்யக்கூடாது, இவன் தான் நம்மளை தடுத்தவன், சாப்பிடவே வழியில் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு கேட்கிறார். நீங்க என்ன செய்யணும், இவனுக்கு சோறு கொடுக்க கூடாது, ஏன் நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னான்ல, இவன் தானே பள்ளியாசல் வரக்கூடாதுன்னா இவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த உங்களை பாதிச்ச ஒரு காரியம் இருக்குத, அது தடையாயிடக்கூடாது, தடை செய்யறது தூண்டிடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் செஞ்சிடணும் அப்படின்னு கட்டளை இருக்கிறான். அதே சூறாவுல அதே 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமின் லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். சுஹதா பில் கிஸ்தி, நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு, நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு அவனுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு வழக்கு வருது, என்ன வழக்கு, இது யாருக்கு சொந்தம்னு ஒரு வழக்கு வருது. ஒருத்தன் நம்மளை சேர்ந்தவனா இருக்கிறான், இன்னொருத்தன் நம்மளுக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கான். வழக்கு வருது, இந்த இது யாருக்கு சொந்தம், இது யாருக்கு சொந்தம், எனக்கு தான் உனக்கு தாங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பார்க்க கூடாது, இந்த படுவாதான் நம்மளை அடிச்சவன், இவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோம். நான் தான் இப்ப ஜட்ஜா இருக்கிறேன், நான் நீதிபதியா இருக்கிறேன், நீதிபதியா இருக்கும் பொழுது என்னோட ஜமாத் தலைவரா இருக்கிறேன், என்கிட்ட வழக்கு வருது, இது என்னுடையதுங்கிறான் ஒருத்தன், அவன் என்னை சேர்ந்தவனா இருக்கிறான், எனக்கு வேண்டிய ஆளா இருக்கிறான். இன்னொருத்தன் என்னை அடிச்சவனா இருக்கிறான், எனக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கிறான். நான் என்ன பார்க்கணும்னு கேட்டா, இவன் அடிச்சதையும் பார்க்க கூடாது, இவன் எனக்கு வேண்டியவன் பார்க்க கூடாது, இது யாருக்குள்ளதுன்னு பார்க்கணும். எதை மட்டும் தான் நான் பார்க்கணும், இந்த பொருள் சம்பந்தமா தான் வழக்கு, இது யாருக்கு உரியதோ அந்த சட்டப்படி, பேப்பர் படி, ஆதாரப்படி, ரூல் படி, உரிமைப்படி இது யாருக்குள்ள நான் பார்க்கணும். உன் ஆதாரத்தை கொண்டா, உன் ஆதாரத்தை கொண்டா, அவன்கிட்ட ஆதாரத்தை எடுத்துட்டு போ. இதுதான் முஸ்லீம் செய்யணுமா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீதி வழங்குற விஷயத்தில் உங்களுடைய பகைமையெல்லாம் நிக்க கூடாது. அதை பார்த்தா நீதி வழங்குறான் உலகம் பூரா. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு உங்களை தூண்டிவிடக் கூடாது. அலா அல்லா தாதிலு, நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிடக் கூடாது. யதிலு, நீங்கள் நீதியாக எப்போது நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. இறையச்சம் தொழுதா இறையச்சம் கிடையாது, நோன்பு வச்சா மட்டும் இறையச்சம் கிடையாது. நீதியா நீ நடந்தா தான் இறையச்சம் அர்த்தம். அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு நீதியா நடக்கிறான், எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அவனுக்குரிய உரிமை அல்லாஹ் கொடுக்கிறான். நீ அல்லாஹ்வை பயப்படுற நெசமாக இருந்தால் எவனுக்கும் அவனுடைய உரிமை நீ பறிக்க கூடாது, அவனுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் 5வது சூறாவுல 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால், சில எதனால நமக்கு இஸ்லாத்துக்கு அந்த கெட்ட பேர் வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளோட சண்டை போட்டாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அது யுத்தம்ங்கிற விஷயம் யாரோட செய்வாங்க, நம்மளை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணி வரக்கூடியவரோட செஞ்சிருக்கிறாங்க. அவன் வேற, பொதுவான மக்கள் வேற. கள்ளப்படத்தில் அட்டிக்கிறதுக்கு வரக்கும் போது வாங்க மாலை போட்டா வரவேற்க முடியும், அந்த மாதிரி நேரங்கள்ல உள்ளவன் வேற, பொதுவாக நம்ம சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்கிறது வேற. அப்படிங்கிற வகையை குர்ஆன் பிரித்து 60வது சூறாவுல அத்தியாயத்துல 8வது 9வது வசனத்தை எடுத்து பாருங்க. ரொம்ப அற்புதமா அல்ல அப்படி வகைப்படுத்துறான். எப்படி வகைப்படுத்துறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும், வலம் யுகுர்ஜுக்கும் அன் மின் தியாரிக்கும், உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை விரட்டாமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும், அந்த பர்ரூஹும், அவங்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. ஒத்துக்சித்து இலையும், அவங்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சிதீன், நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எதை தடுக்கிறான் என்று கேட்டால், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு
அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று சொன்னால் அனில்லதீன காத்தலுக்கும் பித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள், உங்க மார்க்கத்தை ஒழிக்கிறது தான் லட்சியம் என்று இருக்கிறார்கள். அகரஜுக்கும் இந்த யாருக்கும் உங்களுடைய நாடுகளை விட்டு ஊர்களை விட்டு உங்களை விரட்டி விட்டார்கள், அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறார்கள். ஆகரு அலா இஹ்ராஜிக்கும், அல்லது வெளியேற்றுவதற்கு துணையாக நின்றார்கள். இப்படி இருப்பார்களே ஆனால் அந்த வல்லூகும், அவர்களை நீங்கள் நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக ஆக்குவதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் யாரை தடுக்கிறான்? உங்களை விரட்டி ஊரை விட்டு விரட்டினவன் போய் உன் காரியத்தினுடைய நிர்வாகி அவனை நியமிச்சிடாத, நீ மேனேஜர் ஆக்கிவிடாத, அவன் கையில பொறுப்பை படைச்சிடாத. அது பொறுப்பை படைக்கிறத தடுக்கிறான், கொடுக்கறத கூட தடுக்கல. அவனை உன்னை விரட்டுறதையும் ஊரை விட்டு விரட்டுறதையும் கொள்கையா கொண்டவன நீ எப்படி பொறுப்பாளி ஆக்குவ?